பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று வருடத்தின் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய அந்தோணியார் சிற்றாலயம் புது பொலிவு பெற்று விளக்கு வெளிச்சத்துடன் இருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். நமக்கு எப்பொழுதுமே குறை தான் கண்ணில் தெரியும். எல்லா இடத்துலையும் எரியுது, அந்தோணியார் உள்ள மட்டும் ரூமில் மட்டும் எரியலையே, இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா டியூப்லைட்டும் கண் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களை கேட்டால் வோல்டேஜ் சப்ளை கம்மி அப்படின்னா, மற்ற இடத்துலலாம் எரியுதேப்பா, சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபோக்கஸ் லைட்டை போடு அப்படின்னு இப்போ போட்டு எரிய விட்டாச்சு. ரைட்டு, கோபுரத்துக்கு மேலே சிலுவை எரியல சீரியல் செட் எல்லாம் போட்டாச்சு அப்படின்னு 2-3 பேரை சொல்லி, அதில் அந்த சுவிட்சு கொஞ்சம் லூஸ், நம்மளை போல் 2 மொத்துனா தான் அது எரியும். ஆகவே அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இப்போ மொத்துனோன்னு அங்கே மேலே எரியுது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மொத்து, ஒரு சாவி, ஒரு கொட்டு தேவைப்படுகிறது சரியாக எரிகிறதுக்கு. இன்னும் எரியல போல இருக்குது, இப்போ எரிஞ்ச மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? பார்த்தியா, மொத்து இன்னும் சரி பத்தலை, இன்னொரு மொத்துங்கப்பா. எல்லார் கண்ணும் அங்கே தான் இருக்குது. எல்லா இடமும் கோயிலெல்லாம் அழகாக இருக்குது, இன்னும் எரியல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடி போடுங்க. எலக்ட்ரிஷியன் நாளைக்கு அதை சரி பண்ணணும். எப்போதும் அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. சுவிட்ச் போடுவாங்க, எரியுது நினச்சிருப்பாங்க, எரியாமல் இருக்கும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயோ அது எரியலையே அப்படின்னு. இன்றைய மாலை நன்றி கடைசி மொத்துக்கு தான் எரியுது போல இருக்குது. மாலை திருப்பலி கருத்துக்களாக வனத்தையன் பெரியநாயகி சாமி ஆண்மேலை பாற்றிக்காகவும், அடைக்கலநாதன் துறை மரிய சுசையம்மாள் அந்தோனி குரூஸ் 2ஆம் ஆண்டு நினைவு, குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்த புனித அந்தோணியாருக்கு நன்றியாக பீட்டர் ஸ்டெல்லா, மேலும் திருப்பலி தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ரு ஜேதரா ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அதிரூபசாமி குடும்பம், அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம், டெம்பிள் வியூ நிறுவனம் இவர்களுக்காகவும், திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள், விதவைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். குறிப்பாக அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி பாராட்டுவோம். தொலைந்து போன பொருட்கள் நம்முடைய குடும்பத்தை பலவிதமான தீவினைகள், தீய சக்தியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து நமக்கு அருளை ஆசிரியை விழுந்து பெற்று தர வேண்டும் என்றும் செபிப்போம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ் இன்பம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே இணையில்
இரக்கம் கொண்டு இலங்கும் தேவதன் இறைவனே ஏக மகனாக ஆண்டவராமியம் இறைவனே இறைவனின் திருசம் மரியே தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தை வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மகன் எங்களில் ஒருவரானார். அவர் எங்களை போன்றிருப்பதை காண்கிற நாங்கள் உள்ளத்தில் புதிய உருவை பெற்று அவரை போல் வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை
முழக்கமிட்டு அறிவிக்கவும், ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 34 44 வரை. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே இந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாலை நிலம் இயேசுவினுடைய அமுத மொழிகளை கேட்பதற்காக திரளான மக்கள் திரண்டிருந்தார்கள். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பது திருக்குறள். ஆகவே செவிக்கு உணவு அவர்களுக்கு நிறையவே கிடைத்தது. இயேசுவினுடைய அமுத மொழிகள் கேட்க கேட்க அவர்களுக்கு நேரம் போவதும் தெரியவில்லை, பசியும் தெரியவில்லை. இருப்பினும் நெடுநேரமாகிவிடவே நற்செய்தியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் த எக்ஸஜெட்டிக்கல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்தை பார்த்தால் அதன் பின்னால் நிறைய கருத்து இருக்கும். நெடுநேரமாகிவிடவே ரொம்ப நேரம் ஆச்சு. நம்மெல்லாம் பிரசங்கம் 10 நிமிஷத்துக்கு போனால் நெளிய ஆரம்பிப்போம். இங்கே மடத்து பிள்ளைங்க இப்போ இல்லை, இல்லைனா ஆணு கொட்டாய் விடும், அவ்வளோதான் டைம் அவுட்டுன்னு அர்த்தம். எனக்கு முடிச்சுக்க வேண்டியது பிரசங்கத்தை. இல்லைன்னா அப்படியே தூங்கி விடும், தலையை சொரியும். அப்படின்னா போச்சு, அவங்களுடைய கிரகிக்கும் திறன், கேட்கும் திறன் அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்காது. இப்படி கருத்தல் கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தைகள் அப்படி அல்ல. ஆகவே வார்த்தையிலே அப்படியே மயங்கியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சீடர்களுக்கு தான், ஐயையோ நேரம் ஆகிட்டே போகுது, தலைவர் அவர் பாட்டு வளர்த்திக்கிட்டே போகிறாரே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அனுப்பிவிடுங்க, அவங்கவுங்க போய் அவங்கவுங்களுக்கு சாப்பாடை பார்த்துக்கிட்டோம். இத்தனை பேர், இவ்வளோ பேர், 1000 பேர் திரண்டிருக்கிறார்கள். கடையிலெல்லாம் கிடைக்காது சாப்பாடு,
ஊர் போய் சேரட்டும், வீட்டுக்கு போகட்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த 200 தெனாரியம்னு சொன்னால் 1 மாத சம்பளம் ஒரு ஆளுக்கு. அப்போ அவ்வளவு சம்பளம் காசு போட்டு ரொட்டி வாங்கினாலும் பத்தாது. அவ்வளோ காசுக்கு ரொட்டியும் கடையிலையும் கிடைக்காது. என்ன இவர் சொல்றாரு, எப்படி இதெல்லாம் கடைக்கு ஆகுமா? இதெல்லாம் மனித எண்ணங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லார் கையிலும் பர்ஸில் நிச்சயமாக காசு இருக்கும். காசு இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது காசு இருக்கும். 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ ஏதோ காசு இருக்கும். காசு இல்லாமல் நம்ம வெளியே போக மாட்டோம், ஏதாவது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வேணுமேன்னு சொல்லி. உங்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொட்டுங்கன்னா கொடுத்துருவீங்களா? பர்ஸை திறந்து அப்படியே எது மிக மிக சின்னதோ எடுத்து கொடுப்பாங்க. பசிலிக்காவில் இருக்கும்போது இந்த மடத்து பிள்ளைங்க தான் காணிக்கை எடுப்பாங்க. அருமையான பிள்ளைங்க, அழகாக நேரத்தோடு வந்து யூனிஃபார்மாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த மக்களினுடைய இயல்பு அத்துப்படி, யார் எவ்வளோ போடுவாங்க, எப்படி போடுவாங்க, உடனே போடுவாங்களா, நேரமாக்குவாங்களா அப்படின்னு. ஒரு ஆயா சுருக்கு பையை எடுத்து திறந்து அப்படியே தடவு நோட்டெல்லாம் நிறையா இருக்கும். அந்த நோட்டிலேயே எது சின்னதுன்னு பார்த்து எடுத்து போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆயா அப்போ தான் போய் சுருக்கு பையன் எடுக்கும். உடனே இந்த பிள்ளைங்க சமத்தான பிள்ளைங்க, ஆயா காசை எடுத்து வெயி, திருப்பி வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துக்கு போவாங்க. பிள்ளைகளே மக்களுடைய இந்த கொடுக்குன்ற தன்மையை பார்த்து என்னிடம் சொல்லுவார்கள். நம்ம பிள்ளைங்க அதை தொடவே மாட்டாங்க. நொண்டையில் தொட்டால் அவங்களுக்கு வெக்கம், செய்ய மாட்டாங்க. அப்படி தானே? எங்களை ஏன் சொல்கிறீங்க? மேல் இடத்துல சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும். நானும் சொல்லி பார்க்குறேன், நடக்கிற மாதிரி தெரியல. சரி, அடுத்த கதை அது, நம்ம சோக கதை அது. ஆக பிள்ளைகளுக்கு தெரியும் யார் எப்படி செய்கிறார்கள் என்பது. அதே போல் எல்லார்கிட்டையும் சாப்பாடு இருக்கும், அவங்களுக்கு வேண்டியது. இப்போ வெளியூருக்கு போகிறோம், பையில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் வச்சுருக்கோம், ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்போம். யாராவது அவசர ஆத்திரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட தயங்கும். ஐயோ நமக்கு வேணுமே, பின்னாடி அவசரத்துக்கு நான் எங்கே போவேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி, ஒரே ஒரு முடக்கு குடிச்சிட்டு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்குறவங்களும் உண்டு. இதெல்லாம் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய தாராளம். அப்படி அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் உணவு இல்லாமலா போயிருக்கும்? அவரவர்களுக்கு வேண்டிய உணவு வைத்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அதில் தாராளமாக மனமு வந்து கொடுக்க முன் வந்தது அந்த சிறுவன். தான் வைத்திருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தாராளமாக கொடுக்க வந்தான். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு கேட்கிறார், கொடுப்போம் என்று அவன் முன் வந்ததினால்தான் அவன் கொடுத்த தாராளத்தில் 5000 பேரும் சாப்பிட்டார்கள். இயேசு செய்த புதுமையிலே அற்புதமான புதுமை. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பலுகி பெருக வைத்து சாப்பிட வைத்தார். ஆண்டவருடைய கருணை, இறைவனுடைய இரக்கம் ஏராளம் என்றும் தாராளம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கருமித்தனம் கிடையாது. ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, தொண்டை நனைகிற வரைக்கும் தண்ணி அப்படின்ற இல்லை, தாராளம். எப்படி உட்கார வைக்கிறார்? இப்போ நம்ம எல்லாம் கல்யாண விருந்து வச்சோம்னா, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட மிக பெரிய விருந்து வச்சா என்ன செய்வாங்க? பஃபே டின்னர். சாப்பாடு அங்கே வச்சுருப்பாங்க, நிறையா விதவிதமான சாப்பாடு, ஹை கிளாஸ் சாப்பாடு. உண்மைதான். எல்லாரும் போய் கையேந்தி பவன் மாதிரி தட்டை எடுத்துக்கிட்டு போய் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு உட்காந்து நின்றுக்கிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், அவங்க இஷ்டம். ஆனால் இயேசு கொடுத்த இந்த உணவு பந்தி, அங்கு புல்வெளி இருந்தது, பாலைவனம் இருந்தாலும் புல்வெளி இருந்ததாக நற்செய்தி சொல்கிறது. எல்லோரையும் வரிசையாக உட்காரச் செய்யுங்கள். 100 பேராக, 50 பேராக வரிசையாக அமர்ந்தார்கள். எல்லாரும் வயிறார உண்டனர். மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இதில் எவ்வளோ கருத்து இருக்குது தெரியுமா? நன்மை வாங்க வரும் பொழுதே 2 பேராக வாங்கினா இன்னும் நம்ம வரமாட்டேங்கிறோம், எப்போ தான் வரப்போகிறோமோ தெரியல, அப்படியே சுற்றி நின்று ரவுண்ட் அடிச்சுக்கிறோம், வயசானவங்க தள்ளாதவங்க அப்படின்னு. சரி, சுருவ கயிறு கொடுத்தா நேக்கு மாமான்னு சொல்லி சைடில் கை நீட்டுறோம். பிரியாணி போடலன்னா கேட்கவே வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிப்படும். இந்த
திருவிழா சமயத்தில் இந்த திருப்பயணிகள் வராங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இல்லை, தேவையில்லாதவங்க முன்னாடி போய் முந்திக்குவாங்க. கொர்க்கமேட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க ஒரு நாள், கொர்க்கமேட்டு திருநாளில். இங்கேருந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போனேன் வேலை செய்கிறதுக்கு, அந்த இடத்தெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்காக. ஐயோ, வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கேளுங்கன்னா இவங்க போகிறதுக்குள்ளார தேர்ந்தே போச்சுக்காத. வேலை செய்பவர்களுக்கு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி முந்திக்கோ. இப்படி நம்ம கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்? நான் அடிக்கடி சொல்வேன், மறந்துட்டாலும் பரவாயில்லை, இல்லை இந்த நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை, இதை அடிக்கடி சொல்கிறேன்னு சொல்லி. பேராயர் ஆனந்தராயர் அவர் பதவி ஏற்கும் பொழுது நான் பேராலயத்தின் பங்கு தந்தையாக இருந்து அந்த சடங்குகளை எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் பொறுப்பேற்பது. எனக்கு லிட்டர்ஜி பொறுப்பு, திருவழிபாடு. அதனால் எனக்கு அவ்வளோ இந்த உணவு கேட்ரிங் வேறு ஃபாதர் எடுத்து செஞ்சாங்க. சென்ட் ஜோசப்ஸ் கடலூர் காலேஜ் அவங்க எடுத்துகிட்டு செஞ்சாங்க. எல்லாருக்கும் பிரியாணி கொடுப்போன்னு சொல்லி நல்லா பிரியாணி பாக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் போய் அந்த பொருட்கள் எல்லாம் மறுபடியும் ஒப்படைக்க வேண்டும். யார் யாருக்கு போகணுமோ அதெல்லாம் போய் சேர வேண்டும். திருவிழா கொண்டாடுகிறோம் என்றால், இப்பொழுது பாருங்கள், இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல சிறப்பு திருப்பலி என்றால் பல பொருட்கள் இங்கே வந்திருக்கின்றன. பீடத்திலிருந்து, பூசைக்க வேண்டிய ஜாமான்களிலிருந்து, பாட்டு வகுப்பிலிருந்து, பாய், நாற்காலிகள், இவைகள் முடிந்த பிறகு அங்கெங்கே போக வேண்டும். அப்போ தான் அடுத்த தடவை நமக்கு அப்படியே போட்டு போகிறது. சரி, நாங்கள் போய் பார்த்தா அந்த எங்கே சாப்பாடு நடந்ததோ அந்த இடம் பூரா ஒரே போர்க்களம் போல் இருந்தது. என்ன, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு இறைஞ்சி கிடக்கிறது, வீணாக கிடந்தது. ஐயோ, ஏன் இவ்வளவு சாப்பாடு வீணாக போயிருக்கிறது? ஃபாதர், என்ன நடந்துச்சு தெரியுமா? மறுபடியும் இப்போ வாங்கினவங்களே வாங்கி பாக்கெட்டாக வாங்கி உள்ளே இருக்கிற கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு சோத்தை கொட்டிட்டு போயிட்டாங்க. நாம் நடந்துகிற முறை இருக்கிறது கேவலம், அல்பத்தனம். யாருக்காக உணவு? வந்தவர்களுக்கு பசிக்காக கொடுக்க வேண்டும் அல்லவா? இது இட்டுக்கட்ட கதையோ அல்லது கற்பனை கதையோ இல்லை, நடந்த அவலம். இங்கு என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய பந்தியில வரிசையாக அமர்ந்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியானவைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்படியே கொட்டிட்டு போகல, குப்பையில் போய் கொட்டல, சும்மா தானே கிடச்சிது. நம்ம சொல்லுவோம், உங்கள் அப்பா விட்டு சொத்தா, கூடியா கோவில் சொத்து, ஆளுக்கு ஒரு கொத்து. வசனம் பேசுறதுல மட்டும் குறைச்சல் கிடையாது. அப்பா, அது எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோமோ தெரியல, அவ்வளவு தூரம் வாய் சாலக்கு. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்கிறோம்? என்ன தாராளம்? இறைவன் கொடுக்கின்ற தாராளத்தில் நான் எப்படி இருக்கின்றேன்? எனக்கு என்று எல்லாம் தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு மீதிகளும் விரயமாக்கி கொண்டு இருக்கிறேனா? அல்லது அவைகளை எல்லாம் உதவக்கூடிய வகையில் சேர்க்கிறேனா? பிறருக்கு வேண்டும், இன்னும் 4 பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பகிரும் தன்மை இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இயேசு 4 இடத்திலே இந்த உணவை கொடுத்தார். உணவு வடிவத்தில் அன்பு, அது கொடுக்கின்ற தெம்பு என்று ஒரு பாட்டு இருக்கு. ஆகவே இப்போ இந்த புதிய விரிவாக்கத்தில் கிரில் போட போகிறோம். எல்லா இடத்துலையும், எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு பில்லருக்கும் இடையில கிரில் போட போகிறோம். ஏறக்குறைய ஒரு 20 பார்ட்ஸ் வருது. அப்போ 4 மறை உண்மைகள் நம்முடைய ஜெபமாலையிலிருந்து, ஒவ்வொரு மறை உண்மைக்கும் 5 கருத்துக்கள், 4 5 20 மறை உண்மைகளும் அதில் வரும் கிரில்லாக. இந்த 2 வாசப்படி இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் வாசப்படி. அதில் ஒரு பக்கத்தில் இயேசு இந்த உணவு கொடுத்த நிகழ்ச்சி. 4 இடத்திலே அவர் கொடுத்த உணவு மிக முக்கியமானது. ஒன்று, கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக்கியது. 2வது, இந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்தது. 3வது, அவருடைய கடைசி ராப்போசனம், இறுதி ராவுணவு. 4வது, எம்மாவூஸ் சீடர்கள் மத்தியில் அப்பத்தை பகிர்ந்து கொண்டது. ஆகவே இந்த 4ஐயும் 4 படங்களாக இயேசுவினுடைய விருந்துக்கு வாருங்கள், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வரும் பொழுது அந்த திருவிருந்திலே பங்கு கொள்கிறோம் என்ற கருத்து வெளிப்பட. இன்னொரு பக்கம் இயேசு செய்த மிக சிறந்த புதுமைகள். அந்த புதுமைகளை, குருடனுக்கு கண் தருதல், சிறுமியை எழுப்பித்தல்,
இப்படி என்னென்ன புதுமைகள் செய்ய முடியுமோ அவைகளை செய்வோம். நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படுங்கள். இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். செருப்பை போட்டுக்கிட்டே கோயிலுக்கு வாங்க, தப்பே கிடையாது. செருப்பு திருடத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் திருப்பி போகும்போது பார்த்தா, ஐயையோ செருப்பை காணாமே, நல்ல செருப்பாக போட்டுட்டு வந்தனே. மனம் வலித்து கொண்டு போகணுமா? செருப்பு திருடத்துக்கு ஏன் இடம் கொடுப்பானேன்? தாராளமாக வரலாம். பக்தி என்பது மனதிலே தான் தவிர செருப்பில் போட்டுட்டு வர்றதுக்கு அல்ல. செருப்பு போட்டு தாராளமாக வாங்க. இனிமேல் பெஞ்சுகள் இருக்கும், பெஞ்சுகளுக்கெல்லாம் தாராளமாக வரலாம். ஒருவேளை அமர்வதற்கு மண் வரும் அல்லது சேறு சகதி வரும் அப்படின்னு சொல்லி செருப்பை தவிர்க்கிறோம். ஆனால் போகும்போது இருக்காது. செருப்பு திருடுறதுக்கே ஒரு கும்பல் வரும். பர்ஸு, செல்ஃபோன் பத்திரமா வச்சுருங்க. நன்மை வாங்கும்போது கையிலே எடுத்துகிட்டு வாங்க. வச்சுட்டு திருப்பி போனீங்கன்னா கிறிஸ்து இருப்பார், பர்ஸு இருக்காது, செல்ஃபோன் இருக்காது. ஆகவே ரொம்ப கும்பல் இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க. பக்தியாக தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? உள்ளத்தின் ஊனம், உள்ளத்தில் அந்த நல்ல மனம் இல்லாதது. யாருக்கு இறைவன் சமாதானத்தை தருவார்? நல்ல மனதோருக்கு. விண்ணிலே இறைவனுக்கு அமைதி, மண்ணிலே நல்ல மனதோருக்கு சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்தால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. There is no place for sadness now that life has been born. Leo the Great, பெரிய சிங்கராயருடைய வார்த்தைகள். வாழ்வு பிறந்த பின் யாரும் வருத்தமுற இடமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, பயப்படாதே, வருந்தாதே. எவைகளும் உன்னை ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நெஞ்சுரம் வேண்டும், அந்த உறுதி வேண்டும். விசுவாசிக்கின்றாயா? அந்த உறுதியும் வேண்டும். அப்பொழுதுதான் உடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம். The grace of God has appeared, offering salvation to all. தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2:11. கடவுளின் தயையே அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தயை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர். மக்களை பார்க்கின்றார். ஐயோ ஆயனெல்லா ஆடுகள் போல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மீது இறங்கினார். எருசலேமை பார்த்தாரு. திமிரு பிடிச்சி இருக்கிறியே அப்படின்னு திட்டல, ஆதங்கத்தோடு சொல்றார், எருசலேமே எருசலேமே, உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன். உன்னை என் கோழி தன் ரக்கைக்குள் அணைத்து கொள்ளுகின்ற குஞ்சுகளைப் போல என்னுள் அணைத்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பை உதாசீனம் செய்கிறாயே. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், கல்லின் மேல் கல்லில்லாமல் அழிபடுவாய். வருத்தத்தோடு, ஆழ்ந்த துக்கத்தோடு சொன்ன வார்த்தைகள். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். உடனே இயேசு சொன்னோன்னே நடந்துடல. 70 வருடங்கள் கழிந்து நெபுகத்நேசர் மன்னன், டைட்டஸ் என்ற தளபதி எருசலேம் மீது படையெடுத்தான். அப்போ கூட அவனுக்கு கொஞ்சம் இறையச்சம் இருந்தது. படையெடுத்து வந்தான். ஐயோ இது யூதர்களுடைய கோயிலாச்சே, இதை ஒன்றும் செய்யக்கூடாது என்று கொஞ்சம் எட்டி இருந்தான். இந்த யூதர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளார பூந்துக்கிட்டு அங்கிருந்து கல் எடுத்து அடித்து, அங்கிருந்து ஈட்டி, அம்பு, தீப்பந்தங்கள் எல்லாம் இருந்தார்கள். பொறுக்க முடியாமல் இப்பொழுதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, போலீஸ் சார்ஜ், அவ்வளோதான். படை பூந்து கல் மண் இல்லாமல் கட்டடத்தை இடித்தது. எது பெருமை என்று கருதினார்களோ அழிந்தது. கல்லின் மேல் கல் இல்லாமல். இன்று வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு, இன்று வரைக்கும் எருசலேம் ஆலயம் இல்லை. பார்த்தீர்களா? இறைவனுடையது. ஏன் தெரியுமா? அதுக்கு பத்தாவதுக்கு யானை தாமேல மண்ணை போட்டுக்குமா. ஐயா அவன் மேல் ஒன்றும் குற்றம் இல்லையா, ஏன் அவனை சிலுவையில் அறையிறீங்க அப்படின்னு கேட்கிறார். யாரு? வேற்று இனத்தவன் பிலாத்து மன்னன் கேட்கிறான். நாங்க பார்த்துக்கிறோம், அவனுடைய இரத்தப்பழி எங்க மேல வரட்டும், அவனை சிலுவையில் அறை. வேண்டுமென்றே கேட்டுக்கொண்ட சாபம் தானே அது. என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு தூரம் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் அவ்வளவு அகங்காரம், எனக்கு ஏன் இவ்வளவு ஆணவம்? அழிந்து போகவா? ஆனால் இறைவன் இரக்கமுள்ளவர், அழிய வேண்டும் என்பது அல்ல அவருடைய எண்ணம்,
மனம் திருந்தி வாழ வேண்டும், தீயவன் சாக வேண்டும் என்று அல்ல என்பதெல்லாம் இறைவனுடைய இரக்கம், கருணை. துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியா கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியா கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். இதுதான் கிறிஸ்மஸ் விழா. நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இரு கரம் விரித்து நின்றான். இயேசு காவியம். நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இரு கரம் விரித்து நின்றான். ஒரு அரசனுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்தன. இரட்டை பிள்ளைகள் பிறந்ததும் ஒரு பிள்ளையை அரச வாரிசாக அறிவிக்க வேண்டும். எந்த குழந்தையை அறிவிப்பது? ரெண்டும் அவருடைய குழந்தைகள் தானே. அமைச்சரை கூட்டு ஆலோசனை கேட்பார். அமைச்சரே, ரெண்டு என் பிள்ளைங்க தான், ஏதாவது ஒரு பிள்ளையை அரசனுடைய வாரிசாக அறிவிக்க வேண்டும், எதை சொல்வது? அமைச்சர் போய் பார்ப்பார், ரெண்டு பிள்ளையும் பார்ப்பார். அமைச்சரே, இதோ இந்த குழந்தையை வாரிசாக அறிவியுங்கள். அரசன் கேட்பான், ஏன் ரெண்டு என் பிள்ளைங்க தான், அந்த பிள்ளைங்களை மட்டும் ஏன் நீ தேர்ந்தெடுத்தாய்? ரெண்டு பேருடைய கையையும் பாருங்கள் அரசே. ஒரு குழந்தை கையை விரித்து வைத்திருக்கிறது, இன்னொரு குழந்தை கையை இறுக மூடி இருக்கிறது. இது இன்ட்ரோவர்ட், இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட். அனைத்தையும் கொடுக்கக்கூடிய குழந்தை இது. இது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கையை மூடிட்டு இருக்கிற குழந்தை. மதியுள்ள அமைச்சன் அந்த அரசனுக்கு சொன்னது, திறந்த கையோடு இயேசு பிறந்தார், திறந்த கையோடு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அனைத்தையும் கொடுத்தவர்தான். விண்ணும் மண்ணும் யாருக்கும் சொந்தமோ அவர் பிறப்பதற்கு இடம் தேடியும் கண்டடையவே முடியவில்லை. கிறிஸ்மஸ் விழா பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இறைமைந்தன் பிறப்பதற்கு இடமில்லை. சொந்த ஊர்லேயும் இல்லை, சத்திரத்திலையும் இல்லை, மாடடையும் தொழுவில் பிறந்தார். பிறக்கும் போதும் அப்படித்தான், இறக்கும் போதும் அப்படித்தான். இறந்த பிறகு புதைப்பதற்கு கல்லறை இல்லை. யோசப் அரிமத்தையா கல்லறையில் புதைக்கப்பட்டார். ஆனால் இறைமைந்தன் சிலுவையில் தொங்கும் பொழுது பாருங்கள், அரைகுறை ஆடையுடன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சிலுவையின் மேலே இருக்கக்கூடியதோ இவரே நாசரேத்தூர் இயேசு, யூதர்களின் அரசன், ஐயனாரை என்ற வார்த்தைகளுக்கு அதுதான் அர்த்தம். இயேசு நசரேனூஸ் ரெக்ஸ் யூதையோரும், நசரேனாகிய இயேசு யூதர்களின் அரசன். அப்படிப்பட்ட அரசன் உன்னில் பிறக்க இடமுண்டா? இன்று கிறிஸ்மஸ் விழாவை நாம் ஆடம்பரமாக, அலங்காரமாக, மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து இருந்தால் அருள், இல்லை என்றால் இருள். வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. இயேசு என்னிடம் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து இயேசுவை நம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய வகையில் நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்போம். ஜெபம். Let us all praise the Lord. Death came through one man, Adam. Today salvation has come through one man, Jesus. Glory and praise to you, Lord Jesus Christ. ஆண்டவரை போற்றுவோம். சாவு ஒரு மனிதனால் வந்தது, ஆதாம். ஆனால் இன்று மீட்பு ஒரு மனிதனால், இயேசுவினால் வந்தது. மகிமை புகழ் உமக்கே இயேசுவே ஆண்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். வானமும் பூமியும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா,
இறைமகன் நமக்காய் மனுவானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். யாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்ப வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக இறைவனை பார்த்து இறைஞ்சுவோம். அன்பின் இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அகில உலக மக்களின் உள்ளங்களிலும் தங்கி மகிழ அருள் புரிய வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பாலன் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த அன்பு, அமைதி, பகிர்வு, நம்பிக்கை, ஒற்றுமை போன்ற விழுமியங்களை கடைப்பிடித்து வாழ்ந்து திருச்சபையை உம் திருமகன் காட்டிய ஒளியின் வழியில் நடத்தி செல்ல உமது தூய ஆவியின் ஆற்றலை அருள வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்நன்னாளில் எங்கள் பங்கு தந்தைக்காகவும் ஆன்ம குருக்களுக்காகவும் பங்கில் உள்ள அனைத்து அருட்சகோதரிகள், பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்கள், பங்கு நிர்வாக குழு மற்றும் பங்கில் உள்ள அனைத்து பக்த சபைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான செய்தியையும் பொருளையும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வழிநடக்க தேவையான அருளை தருமாறு பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவானது எம் சமூகத்தில் உள்ள அறியாமை, பொறாமை, பாகுபாடு, சுயநலம் போன்ற இருள் படிந்த தீமைகளை அகற்றி அனைவரின் மனமாற்றத்திற்கும் புதிய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் நிகழ்வாக அமையவும், மேலும் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் நீக்கி பொதுநலத்தில் அதிக ஆர்வம் கொண்டு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் மக்களை மகிழ்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய நல் மனதை தர வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றேயம் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் 325ஆம் ஆண்டு பெருவிழாவின் நினைவாக ஆலயத்தின் வாயில் பாதையை செம்மைப்படுத்தவும், மேலும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்த இயேசுவே, உம் நற்செய்தி அறிவிப்பு பணியை அன்பொலி தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வழியாக எம் பங்கு தந்தை செயல்படுத்தும் அனைத்து முயற்சிகளும் தடையின்றி செயல்பட
தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பொழிந்தள்ள வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா, எம் பங்கு ஆலயத்திற்கு புதுப்பிக்கப்பட்ட 2 புதிய வாயில்களுக்கும் ஆலய விரிவாக்க பணிகளுக்கும் பங்கு தந்தையோடு இணைந்து தாங்கும் நல்ல உள்ளங்களின் குடும்பங்களையும், மேலும் இப்பணிகளை எல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுத்த அனைத்து தர பணியாளர் குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும் இறைவா. என்றும் எவ்வேளையிலும் அவர்கள் வாழ்விலும் பணியிலும் நீரே துணையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல இறைவா, உமது மக்களாகி நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் செவிமடுத்து இவைகளையெல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ மிக சிறப்பாக குழந்தை வரத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள், தொடர் மன்றாட்டுக்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், இன்னும் நவநாள் கருத்துக்களுக்காக ஜெபித்தவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை மரியாயின் சிலை மற்றும் பிள்ளைகள் எடுக்கலாம். பொறுமையாக சென்று தூய கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் பொழுது பவனியாக வாருங்கள். சகோதர சகோதரி நாம் கொடுக்கும் திருப்பலை எல்லாமல் இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பணியேற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவாய் திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. மனிதர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவில் இறைவனாகிய உம்மோடு இணைக்கப்படுகின்றோம். எனவே திருப்பலியில் நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் அவரது சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறையுண்மையின் மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார்,
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பதவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயவர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இறக்கமாயிரம் இறைவன் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கோந்தலாய் இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதே, தீமையில் தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லும், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்திடுவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். தயவுசெய்து கவனியுங்கள். முதலில் நன்மை கொடுப்பதற்கு நடுவிலே வழிவிட்டு நில்லுங்கள். ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை கொடுக்க செல்கின்ற குருக்கள் கன்னியர்களுக்கு வழி கொடுங்கள். அதன் பிறகு ஆலய மத்திய பகுதியில் இருப்பவர்களுக்கு நன்மை கொடுக்க செல்வார்கள். இறுதியில்தான் ஆலயத்தின் முகப்பிலே நன்மை வழங்கப்படும். அது வரைக்கும் பொறுமை காருங்கள். திருவிருந்து பாடல். மகிழ்ந்து வந்தவனும் வரவா
பாதைகள் வழிவகுத்து மனிதரை மீட்டிடவே புண்ணிய பூமியில் பிறந்தாயோ விண்ணக இறைமகனே. வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழ்ந்து மன்னவன் உன் வரவா விண்ணகம் இங்கு மலருது விண்ணவன் உன் பிறப்பா. ஏங்கில் விதையாக அன்பினையே விதைக்கின்றார். ஏங்கிடும் மனதில் மழையாக பாசமதை பொழிகின்றார். பாடிடும் நெஞ்சில் விதையாக அன்பினையே விதைக்கின்றாய். இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க மனமொருவானாயே. இம்மானுவேலாயம்மோடு நிரந்தரமானாயே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழ்து மன்னவன் உன் வரவா விண்ணகம் இன்று மகிழ்து மன்னவன் உன் பிறப்பா. மன்னகம் இன்று மகிழ்து மன்னவன் உன் வரவா விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பா. கொஞ்சம் பாலனாய் பிறந்தவரே சிந்திரு விழிகள் ஏங்கிடுதே. விந்து கரங்களால் அணைப்பவரே நெஞ்சம் நெருங்கிட வந்திடுக. வருகவே உணவாகவே வருகவே
நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் ஏற்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஆசீர், அன்பு அனைத்தும் உங்களுக்கு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிடைப்பதாக. இந்த அறிவிப்பை முடிக்கின்ற சமயத்தில் சகோதரி பேட்ரிக் ஃபேமிலியை சார்ந்தவர்கள் கனடா நாட்டிலிருந்து இந்த புற்றுநோய் குணமாவதற்காக அன்னைக்கு நன்றி செலுத்துபவர்கள் இருந்தால் எங்கள் பீடத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று அழைக்கின்றேன். எங்கிருந்தாலும் இங்கே பீடத்திற்கு வாருங்கள். நான் இன்னும் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதற்குள் வாருங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். திருப்பலியின் முடிவிலே நாம் மறுபடியும் குழந்தை இயேசுவை பவனியாக எடுத்து சென்று ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கெபியிலே ஜோடிக்கப்பட்ட குடிலிலே அதை கிடத்துவோம். இன்னும் உங்களுடைய நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் ஆலயத்துக்கு கூட்டி வாருங்கள். ஆலயத்துக்கு கூட்டி வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். இந்த குடிலிலே இருக்கக்கூடிய ஜோடனை, அதில் இருக்கக்கூடிய நபர்கள் மாதாவை பற்றி, சூசேப்பரை பற்றி, இடையர்கள் ஏன் வந்தார்கள், அங்கே ஏன் தூரத்தில் அந்த அரசர்கள் ஒட்டகத்தோடு நின்றுட்டுருக்குறாங்க, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், இவர்களை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். அருமையான நற்செய்தியை நீங்கள் பிறருக்கு அறிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. இன்னும் சிறப்பாக இந்த ஸ்டார் கட்டி தொங்க விட்டிருப்பீங்க வீடுகளில். அந்த ஸ்டார் என்ன கூறுகிறது? கிழக்கில் உதித்த விண்மீன் அந்த ஞானிகளை கூட்டி வந்தது. அப்படி அந்த ஸ்டார் கூறுகின்ற செய்தியாகவும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லுங்கள். இவைகளெல்லாம் ஒரு அடையாளங்கள், கிறிஸ்துவை நமக்கு அறிவிக்கின்ற அடையாளங்கள். அடுத்ததாக உங்களுடைய குடும்ப புத்தகத்தில் நீங்கள் கொடுக்கின்ற மாத சந்தா மற்றும் திருவிழாவுக்கான நன்கொடை அல்லது இந்த 325ஆம் ஆண்டுக்கான சிறப்பு நன்கொடை, திருவிழா வரி, இவைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரசீதை நீங்கள் வாங்கி வைத்து அதிலே குறித்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். பல காரியங்கள் நாம் பங்கிலே செயல்படுகின்றோம். இவைகளுக்கெல்லாம் ஆக்கமாக ஊக்கமாக இருப்பது பங்கு மக்கள் என்பதை மறவாதீர்கள். ஆகவே பக்தர்கள் நிறைய பேர் இப்பொழுது நம் கோவிலை நாடி தேடி வருகின்றார்கள். அவருடைய வசதிக்காக இன்னும் பல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஷெட் இந்நேரம் முடிந்திருக்கும், ஏனென்றால் அனைத்தும் தயாராக இருக்கிறது. அந்த கார் பார்க்கிங் ஓரத்தில் அந்த ஓடுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அதை சற்று 2 அடி உயர்த்த வேண்டும். இந்த கோவிலுக்கு ஏற்றாற்போல் ஒரு அழகு கொடுக்கின்ற வகையில் தாழ்ந்த நிலையில் இருந்தது. ஆகவே 2 அடி உயர்த்த வேண்டும் என்று சொன்னதினால் அது சற்று தாமதமாகிறது. புத்தாண்டிலே பொலிவுடன் அந்த வேலைகள் முடிவுற்று நீங்கள் இன்னும் அழகாக திருப்பலியில் பங்கேற்கலாம் என்பதையும் அறிவிக்கின்றேன். இந்த திருப்பலிக்கு நமக்கு உதவ வந்த அருட்தந்தைக்கும் நன்றி. திரளாக வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். இன்னும் சிறப்பாக ஆலய காரியங்கள் பலவற்றை செய்வதற்கு உதவுகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எழுந்து நின்று ஆசிரியர் பெறுவோம். ஜெபிப்போமாக. நன்மை தனத்தின் ஊற்றாம் இறைவா, மாக்கு மனிதரானார், எம்மிடையே குடிகொண்டார் என்ற மாபெரும் மறை நிகழ்ச்சியை அனுபவித்து கொண்டாடி மகிழ பேறு பெற்று நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் அவரோடு ஒன்றித்து அவர் கொண்டு வந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ளவும் அருள் புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கீதங்கள் இசைக்கட்டும், நாதங்கள் முழங்கட்டும், தேசங்கள் மலரட்டும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோச நமஸ்காரம் உண்டாக்கடவுது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சுவையின் விசுவாசத்தையை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்முடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென்.